கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியால இது மாதிரி வீடியோ பார்த்துருக்கேன். பார்க்கவே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஏஜென்ட்டுகள் ஏமாத்துறாங்க அப்படின்னு. ஏஜென்ட்டுகள் எதுக்கு வேண்டி இங்க உள்ளவங்களை அங்க கொண்டு போய் இப்படி ஏமாத்துறாங்க? ஏன்னா இவங்களும் அங்க போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் இல்ல போறாங்க அப்படின்னு உள்ளதை பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. இல்ல இவங்களோட எதிர்பார்ப்பு அங்க கூடுதலா இருக்கா? ஏஜென்ட் ஏன் இப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரியல. என்னதான் சரியோ தவறோ அவங்களோட வருத்தமான பதிவை பார்க்கும்போது நமக்கே கண்ணுல கண்ணீர் வந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம். எனக்கு சொந்த ஊர் டாலம் கிராமம். இந்த தம்பி ஊர் வாணியகுடி, கன்னியாகுமரி மாவட்டம் வாணியகுடி, குளச்சல் பக்கம். இந்த அண்ணனுக்கு ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் புதூர், மண்டைக்காடு புதூர். இந்த அண்ணனுக்கு ஊர் பள்ளம், நாகூர் பக்கம். இவர் மண்டைக்காடு புதூர், இவங்க 2 பேரும் மண்டைக்காடு புதூர். எங்களை கூட்டுன்னு வந்த கேப்டனுக்கு ஊர் எனக்கு ஊர் டாலம் கிராமம். அவனுக்கு பாஸ்போர்ட்டில் அவனுக்கு பேர் செலஸ்டின்னு கொடுத்தவன். ஆனால் அவனுக்கு ஒரிஜினல் பேர் சந்திரன். அவன் திருட்டு பாஸ்போர்ட்டில் எங்களை எல்லாம் எப்படியோ வெளிநாட்டு ஆசை காட்டி கூட்டுன்னு வந்தான். ஆனால் நாங்கள் அங்கேருந்து வரச்சில் எங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் 10,000 சொல்லி வாங்கினேன். ஆனால் இன்னது இங்கே வந்து எங்களுக்கு பணத்தை களவாண்டு எங்களை போட்டுட்டு அவன் வெளிநாடு போயாச்சு. எங்கள் அரேபிக்கு இந்த விஷயம் ஒன்றும் தெரியாது. ஆனால் அரேபி நாங்கள் விசாரிச்சது வரைக்கும் அரேபி நல்ல ஆள், அவ்வளவு நல்ல மனுஷன் சொல்லுதவு அந்த தெய்வம் இப்படின்னு சொல்லுதவு. அரேபிக்கு அவன் வந்ததும் தெரியாது, இங்கே இந்தியா விட்டு போனதும் தெரியாது. ஆனால் எங்களை இப்படி நடுத்தண்ணியில் போட்டுன்னு போனேன். எங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லை. இங்கே யாருக்கும் பாசையும் தெரியாது. இப்போ ஒரு செல்லில் வீடியோ எடுக்கிறது நான் உங்களுக்கு கடைசியாக காட்டு தரேன். அந்த பையன் யாரு, அவனுக்கும் நாங்கள் பேசுறது என்னத்தேன்னு தெரியாது. கிட்ட ஒரு போட்டில் நாங்கள் அவனுங்க செல்லுலேருந்து வீடியோ எடுக்கிறோம். தயவு செஞ்சு நீங்கள் சமூக ஆர்வலராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எங்களை இந்தியாவில் கொண்டு வரதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன்படுத்தோம். நாங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டே இல்லை. எங்கள் அரேபி நல்ல ஆள். எங்களை இந்தியாவில் கொண்டு போகிறதுக்கு அவர்கிட்ட பேசுறதுக்காக ஸ்டெப் எடுக்க. எங்களுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு சுற்று பார்த்தா எல்லாம் மலையாயிருக்கு. எங்களுக்கு ஒரு வழியும் தெரியல, என்ன செய்யணும்னு புரியல. எங்களுக்கும் குடும்பங்க இருக்கு. 5 குடும்பத்தை போட்டுன்னு ஒருத்தன் போனான்னு அவனை நாங்கள் பழி வாங்க விரும்பல. எங்களை வாழ விட சொல்லுங்க, இந்தியாவுக்கு கொண்டு வர சொல்லுங்க. நாங்கள் யார் என்ன பிச்சை எடுக்கணும்னு தெரியாது. பிச்சை எடுக்கணும்னாலும் இங்கே பாச தெரிஞ்சாதானே தெரியும், என்ன செய்யணும்னு தெரியல. இன்னும் இந்த 5 குடும்பம் அங்கே இருக்கு. இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக். இவங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கு. எந்த ஆஸ்பத்திரி? திரையத்தில் வச்சிருக்கு. இன்னும் பிசியோதெரபியில் போகணுருக்கோம். இவங்க அப்பாவை ஆசாரிப்பழம் வச்சிருக்கு. இப்படி எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கு. நாங்கள் இந்த பிரச்சனையை அவங்கள்ட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? எங்களை போட்டுன்னு போனால் ஊரில் இருக்கா. அரேபி வந்து அவன் சொன்னாதான் அனுப்புவான்னு சொல்லுதானா என்னன்னு தெரியாது. எங்களுக்கு பேசுறதுக்கு யார் வேணும்? எங்களுக்கு இதை எப்படி ஷேர் பண்ணணும் என்னன்னு தெரியாது. நாங்கள் ஒரு வீடியோவை உங்களுக்கு அனுப்புதாரோம். இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க. உங்களால் முடிஞ்சால் இது நல்லா இருக்கும். உங்கள் பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஸ்டேஷனில் ஒரு இடத்துல காட்டினாலே எங்கள் வாழ்க்கை முன்னேறும். அதை மட்டும் சொல்லுங்க. எங்கெங்கேயோ ஊர்ல நடந்த தவறுகள் எல்லாம் இப்ப நம்ம ஊர் பக்கத்திலே நடக்கிறத பார்க்கும்போது மிகவும் வேதனையாட்ட இருக்கு.